ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். சோஃப்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோ ஆக்சுவலாக பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நல்லாவே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. எல்லாருக்கும் காசு கொடுத்து பார்த்தீங்கன்னா நடந்த ஒரு மாநாடு பற்றி பேச சொல்லி ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் காசு கொடுத்து பண்ணாங்க. அந்த கிளிப்பிங் அப்படியே பாருங்களேன். நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் சேர் போட்டும் கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேரு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம். இந்த கரூர் மண்ணில் நின்று தந்தை பெரியார் பிறந்த நாள்ல உரைக்க சொல்வோம். ஐயோ, இப்படி ஒரு விழாவா? நானே ஆடி போயிட்டேங்க. கரூர் மண்ணில் நின்று தந்தை பெரியார் பிறந்த நாள்ல அடடா, என்ன கூட்டம். சரி, ஏதோ சினிமா செலிபிரிட்டி தான் வந்திருப்பாங்க போல. கரூர்ல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்ன கரூர்ல மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. எழுதி கொடுத்த மாதிரி எல்லாருமே ஒரே டைலாக பேசி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு வைரலாக போச்சு. என்னன்னா, இப்போ நான் சொல்ல போகிறது ஷாக்கிங்காக இருக்கும். இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இந்த கட்சிக்கு ப்ரமோஷன் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு கால் வந்தது. நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடுறேன். ஸோ எனக்கு இது முன்னாடியே ஒரு கால் வந்தது. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு வீடியோவை பண்ணலான்னு சொல்லிட்டு. நீங்களே கேளுங்க ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னு. இது வந்து இப்போ அப்கமிங்ல நிறைய கேம்பெயின்ஸ் வரும் எலெக்ஷன் வர்றதுனால. ஸோ பர் மந்த்துக்கு உங்களுக்கு 3 to 4 ப்ரமோஷன்ஸ் வந்துடும். ஓகே மேம், இது ஆக்சுவலி ஒன்லி ஃபார் டிஎம்கேக்கான கேம்பெயின் தான் இது. ஆமா டிஎம்கேக்கும் பிளஸ் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இல்லை. இப்போ நவலம் காக்கம் ஸ்டாலின்ல கவர்மெண்டோட தான் வந்து. ஓகே மேம், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் வரும். டிஎம்கேனா நீங்க டைரக்டா டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க. லைக் வந்து இன்டைரக்டா தான் நீங்க பேசணும். இல்லை, எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, கேம்பெயின் அவங்க கேட்கறதே டிஎம்கேக்கு பண்ண சொல்லி தான் கேட்குறாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸை. அப்படி இருக்கும்போது நீங்கள் பேசுறது டைரெக்டாக இருக்காது, இன்டைரக்டாக இருக்கும்னா எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க. இல்லை மேம், ஓட்டு போடுங்கன்னு கிடையாது. பட் ஸ்டில் கேம்பெயின் ப்ரமோட் பண்ணுறோம்னா அதுதான மீனிங் ஆப்வியஸ்லி. ஆமா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அதை பத்தி மக்களுக்கு சொல்ற மாதிரி. ஓகே மேம், அதுதான். அப்புறம் நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க பிரைஸ் உங்க பேஜுக்கு? ஏன்னா நான் ஆக்சுவலா நாட் இன்ட்ரெஸ்டட் டு சப்போர்ட் திஸ் பொலிட்டிக்கல் ஸ்டப். நம்ம பேஜ்ல மேக்ஸிமம் அதெல்லாம் நான் போட மாட்டேன். அது வேற மாதிரி கலரா மாறிடும் பேஜ். ஸோ இப்போ இந்த ஹோல் கான்டெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இந்த பெய்ட் கேம்பெயின்ஸ்லாம் பண்ணுறாங்களோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு, இப்போ என்னென்னா அந்த கட்சிங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறாங்க. ஆட் ஏஜென்சிக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு ஒரு பட்ஜெட் கொடுத்துருவாங்க போல, இத்தனை லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வாட்டி நடக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து பேச வைக்கிறாங்க போல. அதுதான் இப்போ ரீசெண்டாக நடந்தது. பட் அது பார்க்கும்போது இதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபோன் வந்துருச்சு, இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியலைங்க. அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்கிட்டே கேட்குறீங்கன்னா எனக்கு புரியல. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் நாட் அபவுட் த பொலிட்டிக்கல் பார்ட்டி. இங்கே பிரச்சனை கிடையாது. இது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு பெய்டு கேம்பெயினாக இதை பண்ணுறாங்க அப்படின்னா அது நல்ல விஷயமே கிடையாது. இட்ஸ் லைக் பேட் இன்ஃப்ளூயன்சிங் பீப்புள். மற்ற விஷயம், நீ ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுற, ஒரு கடையை ப்ரொமோட் பண்ணுற, ஒரு இந்த ப்ரொமோட் பண்ணுற, கேமிங்கை ப்ரொமோட் பண்ணுற, ட்ரேடிங்கை ப்ரொமோட் பண்ணுற, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் செலக்ட் பண்ண போகிற ஒரு விஷயத்த இதையே நாங்கள் காசு கொடுத்து பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்ணுற ஒரே ரீசனுக்காக தான் இதை நான் பண்ணலை. இது எந்த கட்சி பண்ணியிருந்தாலும் விச் இஸ் ரியலி ராங். இப்போ இன்ஃப்ளூயன்சர் சில பேர்லாம் போட்டிருக்காங்க, அவங்க பேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது, 1 லட்சம் சேர் 1.5 லட்சம் சேர் வெளியிருக்கு அப்படின்னு பேசும்போது இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல் இல்லை. இது நல்லாவா இருக்குது? எனக்கு இது எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தோணுச்சு. நான் அதுக்கு மேலே அந்த ஆடியோ நான் ப்ளே பண்ண விரும்பலை. என்னதான் இவங்க பிளான் பண்ணுறாங்க, ஒரு ஆட் ஏஜென்சி வச்சு ஒரு மாநாடு நடக்க போகிறது, அடுத்தடுத்து நடக்க போகிறதுல ஒரு கேம்பெயின். என்னன்னா இது ஒரு மாநாடுக்கு மட்டும் கிடையாதுங்க. அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொமோஷன்ஸ் வச்சுருக்காங்க போல டெக்னிக். எனக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் சும்மா டிவிகே ஸ்டேஜில் எங்கே ஏறினாலும் அந்த கட்சியை ஒரு மாதிரி வன்மமாக பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம சீமான் ப்ரோவே வச்சிங்களேன், தம்பின்றாரு, சடனாக பார்த்தா ஒரு மாதிரி பேசுகிறாரு, தம்பின்றாரு, ஒரு மாதிரியாக பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தான் வந்திருக்கு ஒரு கட்சி, அவருக்கு ஏதோ ஒரு மக்கள் வராங்க. ஏன் அவர் பண்ணுறதை பண்ணிட்டு போட்டோமே, மக்கள் ஓட்டு போடுறது அவங்களோட விருப்பம். இப்படி நீ அப்படியே ஸ்டேஜில் ஏறி கத்துறதால நீங்கள் ஒன்றும் மாற போகிறதில்ல ப்ரோ. அது புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க மக்களுக்கு, இல்லை மற்ற கட்சி என்ன பண்ணியிருக்காங்க, ஆளுங்கட்சி என்ன பண்ணியிருக்கு மக்களுக்கு, இதெல்லாம் நீங்கள் எடுத்து பேசுகிறது ஒரு நல்ல விஷயம். அதெல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க. இப்போ டிவிகே அணில் ஏன் தான் நான் கேட்குறேன். ஏன் இவ்வளோ ஒரு வன்மம் பிடிச்சி அலையிறீங்க? இப்போ தான் ஒரு மனுஷன் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ஏதோ பேசுகிறாரு, ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு, மக்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ இல்லையா அது அவங்களோட விருப்பம்.
ஒவ்வொரு ஸ்டேஜில் ஏறிட்டு உங்கள் கட்சி பற்றி பேசினு இன்னொரு கட்சி பற்றி பேசினு அவங்கள அவதூறாக பேசின்னு பண்ணுறாங்களா? ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனை தான் அவர் பேசுகிறாரு. நீங்கள் ஆனால் பேசுகிறது ரொம்ப நாகரிகமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப கேவலமாக வாடா போடான்னு பேசிக்கிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. ரெண்டாவது என்னென்னா, ஒரு வெறுப்பு வந்துடும். ஒரு தலைவனாக பார்க்குறதுக்கு உங்கள் கட்சிக்காரங்களுக்கே வெறுப்பு வந்துடும். இது நான் தவறாக கூட எதுவுமே நான் சொல்லலை, நல்லது ஒரு விஷயமே கிடையாது. இதே வாயில் தான் நீங்கள் தம்பின்னு பேசுனீங்க அவரை, தளபதியை. இப்போ என்னன்னா அப்படியே ஒரு மாதிரி கரைச்சி கொட்டுறீங்க, அவ்வளோ ஒரு நெகட்டிவாக ஒரு மேலே பேசுகிறீங்க. இது நல்லாவும் கிடையாது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்படி ஒரு காசு கொடுத்து ப்ரொமோஷன்ஸ் ஒரு பக்கம் பண்ணுறாங்க, அதுக்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் விழுந்து என்ன பண்ணுறாங்களே தெரியாமல் ஒரு 5000 ரூபாய்க்கோ 10,000 ரூபாய்க்கு அவங்களும் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ டெலீட் பண்ணுறாங்க. மற்ற ப்ராடக்ட் ப்ரொமோஷனோ இல்லை ஒரு ஃபேஸ் வாஷ் ப்ரொமோஷன் இதெல்லாம் பண்ணிட்டு போட்டோமே. இன்ஃப்ளூயன்சிங் பண்ணுறதா தப்பே கிடையாதுங்க. பட் ஒரு பொலிட்டிக்கல் விஷயம், மக்களாக தேர்ந்தெடுக்க போகிற ஒரு விஷயத்தையும் காசு கொடுத்து பண்ண வைக்கிறாங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். எனக்கு இது எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தோணுச்சு. எனக்கு என்னன்னா, அங்கேயே சுற்றி டேய் என்கிட்டயே வந்து கேட்குறீங்களாடா, என்னடா பண்ணுறது? எனவே இது ஒரு அவேர்னஸுக்கு தான் இதை நான் போடுறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பெய்ட் கேம்பெயின் ரன் பண்ணிவிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. விச் இஸ் ரியலி நாட் அட் ஆல் குட். எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். மற்றபடி தவறாக ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சும்மா டிவி கட்டி அப்படி கத்தாமல் உங்கள் கட்சியில் என்ன பிழைகள் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மக்களுக்கு அதை நல்லது பண்ணுங்கள். பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.